இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். மகிமின் தேவன் தாமே மகிமையான காரியங்களை இந்த நேரத்திலே உங்களுக்கு செய்வாராக. ஆண்டவர் மகிமையானவர், மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. இன்றைய நாளிலும் தியானிப்பதற்கான வசனம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதன் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இந்த வசனத்தை பார்க்கும்போது எலியா தான் சாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். தான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே வருகிறது. ஏன் இந்த எண்ணம் அவனுக்குள்ளே வர வேண்டும்? எதற்காக இந்த எண்ணத்தை அவனுக்குள்ளே வைத்திருந்தான்? எலியாவை பார்க்கும்போது அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தவன், ஆண்டவரை ஆராதித்தவன், ஆண்டவரை மற்ற பாகால் தீர்க்கதரிசி முன்பாக ஆராதித்து நிமித்தமாக வானத்திலிருந்து அக்னியை ஆண்டவர் அனுப்பினார். அப்பேற்பட்ட எலியா சோர்ந்து போகிறான். அவனுக்கு ஒரு சோர்வு வருகிறது. சாக வேண்டும் என்ற ஒரு சோர்வு அவனுக்குள்ளே வருகிறது. ஏன் இவனுக்கு இந்த சோர்வு வருகிறது என்று பார்க்கும்போது ஒரு வார்த்தையின் மூலமாக அவன் சோர்ந்து போகிறான். ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்த எலியா ஒரு வார்த்தை, எசபேல் உடைய வார்த்தையை கேட்டு அவன் சோர்ந்து போகிறான். அவன் பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போடுகிறான். இதனை அறிந்த எசபேல், நாளைக்கு இந்த நேரத்துல உன்னையும் கொன்று போடும் என்று சொல்லுகிறாள். இதனை கேட்ட எலியா சோர்ந்து போய், எனக்கு யாருமே உதவி இல்லை என்று சொல்லி சோர்ந்து போகிறான். இந்த நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது எலியாவை போல நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஏதோ ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் மூலமாக சோர்ந்து போய் ஏன் இனிமேல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். நீங்க ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக இருந்தவர்கள் தான், ஆண்டவருக்காக ஓடினவர்கள் தான், ஜெபித்தவர்கள் தான். இருந்தாலும் ஏதோ வார்த்தையை உங்களால் ஜீர்ணிக்க முடியாதபடி சோர்ந்து போய் நீங்க இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை சோர்ந்து போக விட மாட்டார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த எலியா சாக வேண்டும் என்று விரும்பினான். ஏன்னா அவனுக்குள்ள அந்த அளவு சோர்வு. அவன் சாக வேண்டும் என்று சொல்லி வனாந்தரத்துல ஒரு சூரைச்செடியின் கீழே போய் படுத்துக் கொள்கிறான். நமக்கு ஒரு சோர்வு வரும்போது என்ன செய்வோம்னா, நாம அப்படியே சோர்ந்து போய் கட்டில் அப்படி படுத்துக்கணும், எழும்ப முடியாது. அந்த அளவுக்கு சோர்வு நம்மளை ஆட்கொள்ளும். அது போலதான் எலியாவுக்கும் வந்தது. எலியா சோர்ந்து போனதை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் எலியாவின் மீது ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எலியா தேவை. இந்த நேரத்துல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கான திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் மீது ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் என்றால் உங்களை ஒருபோதும் சாக விட மாட்டார். உங்களை ஆண்டவர் நேசிக்கிறது உண்மை என்றால் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை சாக விட மாட்டார். நீங்க சாக வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பி நடக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க பயப்படாதீர்கள். எதை குறித்தும் பயப்படாதபடி ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இந்த எலியா சோர்ந்து போய் இருக்கும் போது ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். இதுக்கு எடுத்து வாசிக்கும் போது எனக்கு தெரிந்த பகுதி தான். நீ எடுத்து வாசிக்கும் போது தெரியும். அவன் படுத்திருக்கும் போது அவர் தூதனை அனுப்பி அவனுக்கு தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுக்கிறார். தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து சாப்பிட சொன்ன பிறகு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிறான். அந்த அளவு சோர்வு அவனுக்குள்ள. சாப்பிட்டுட்டு மீண்டும் தூங்கிறான். மீண்டும் தூதன் வந்து தட்டி எழுப்பி சொல்றான், நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்றான்.
அல்லேலூயா. இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. உங்களுடைய பேர பிள்ளைகளை நீங்க பார்க்க வேண்டியிருக்கிறது. பல வேலைகளை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய இருக்கிறார். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை நீங்க செய்து முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் உங்களை சாக விடமாட்டார். நீங்க சாக வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஆண்டவர் உங்களை சாக விட மாட்டார். இப்படிப்பட்ட சோர்வுகள் இருக்கீங்களா? நீங்க பயப்படாதீங்க. இந்த வார்த்தை உங்களுக்காக தான் கடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. நீங்க போக வேண்டிய காரியங்கள் வெகு தூரமாக இருக்கிறது. நீங்க இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்துக்காக நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. இன்னும் பல வேலைகளை உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டி இருக்குது. நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஆண்டவரை பாதத்துல அமர்ந்திருக்க வேண்டும். இந்த எலியா சோர்ந்து போன போது ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தான்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்னுடைய பருவத்தில் வந்து நெல்லு, என்னுடைய பருவத்தில் வந்து நெல்லு, ஜெபிக்க ஆரம்பி என்று ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவன் அப்படி நடந்து போறான். மீண்டும் ஒரு கெபிக்குள்ள போய் தூங்கிருந்தான். இப்பொழுது மீண்டும் சோர்ந்து போய் கெபிக்குள்ள போய் படுத்திருக்கும் போது ஆண்டவரே நேரடியாக பேசுகிறார். அப்பேற்பட்ட சோர்வுல இருந்த எலியா அவன் சோர்ந்து போய் அந்த கெபிக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஆண்டவர் இன்று சொல்லுடைய காரியம் என்னன்னா, கர்த்தருடைய பர்வதத்தில் வந்து நில்லு. பர்வதம் என்றால் ஜெபத்துல தரித்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. அவனுடைய பாதத்துல அமர்ந்திருங்கள். பாதத்துல அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்க சோர்ந்து போவதற்கு பிறந்தவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் யாருமே சோர்ந்து போகக்கூடாது. சோர்வுகள் வரும். சோர்வுகள் வந்தாலும் நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எலியாவை போல நீங்க சோர்ந்திருக்கீங்களா? எலியாவை போல நீங்க பாடுபட்டு கொண்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமாக சோர்ந்து கொண்டிருக்கீங்களா? அல்லது கணவன் சொன்ன வார்த்தையா இருக்கலாம், அல்லது மனைவி சொன்ன வார்த்தையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகள் சொன்ன வார்த்தையா இருக்கலாம், அல்லது பெற்றோர் சொன்ன வார்த்தையா இருக்கலாம். இதன் மூலமாக நீ கலங்கி கொண்டிருக்கீங்களா? அந்த வார்த்தையை தாங்க முடியாமல் நீ சோர்ந்து போய் பலனில்லாமல் சாக வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீ ஜெபத்துல தரித்திருங்க. அவனுடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. உங்களை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் பல இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்க ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எலியாவை போல யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்காங்களோ, யாரெல்லாம் உடைந்து போயிருக்காங்களோ, அவங்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே. நீ தேற்றுகிற தேவன், நீ பாதுகாக்கிற தேவன். நீர் சொன்னீங்க தகப்பனே, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் சொன்னீங்க தகப்பனே. நீங்க சொல்றீங்க தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு நீங்க பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்க சோர்ந்து போகாது என்று சொல்றீங்க தகப்பனே. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் செய்ய காரியங்களை இன்னும் செய்வதற்கு கிருபை கொடுங்க, பலம் கொடுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர் உங்களுடைய தேவன் தகப்பனே, நீர் பாதுகாக்கிற தகப்பனே. எல்லா நோய்களிலிருந்தும் விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த நிகழ்ச்சியில மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். மகிமை மகிமை